பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் பண்ணின பொருத்தனை என்ன பண்ணுவேன்? செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. நல்லா இங்க கவனிங்க. நானோவெனில், அப்ப துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதி என்ன? அப்ப அவரை துதிக்கும் பொழுது சோத்திரம் என்பது சோத்திரம் பலியிடுகிறோம். அவரை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுது, தேவனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். பொருத்தனையை அவர் செலுத்துகிறார். பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையதுதான் என்றான். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையதான். ஆனால் நான் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்க்கிற தேவன் தாங்க. ஆனா நாம செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும். அப்பொழுதுதான் கர்த்தர் செய்ய வேண்டியது வேலையை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம் பிரயாசப்படணும். உங்களுடைய காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, வேலை எல்லாம் பிரயாசப்படும் பொழுதுதான் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை பொருத்தனை செலுத்த தாமதிக்காதீங்க. ஒரு நாளும் தாமதிக்காதீங்க. பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டாராம். என்ன கட்டளையிட்டார்? அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆமேன். அருமையான நல்ல கவனிங்க. இந்த வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுறது என்னவென்றால், பாருங்க, எதுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகணும்? ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம எதுக்கு போகணும்? ஏன் மீனுக்கு பாருங்க மீனின் வயிற்றுல போய் இருக்கணும்? இதெல்லாம் அப்ப ஏன்னா இந்த ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் போதே நம்ம கீழ்ப்படிந்துட்டோம்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பதான் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், இடுகிறார். மீனே, என் மகனை யோனாவை நீ என்ன பண்ணு? கரையில போய் கக்கி விட்டதான். யோனா மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதுனாலதான் கக்கினது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டார். முன்னவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்ப கட்டளையிட்டார். இப்ப மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அல்லேலூயா. கரையில கொண்டு வந்துதான். நடு கடலில் இல்ல, பக்கத்துல இல்ல, தண்ணியில இல்ல, கரையில் கொண்டாந்து மீனை பாருங்க, கரையோரம் வர அந்த மீனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? கிருபை கொடுத்திருக்க, கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மீனின் வாயில போனவங்க உயிரோட வர முடியுமா? ஆனால் கர்த்தர் பாருங்க காத்தார், கிருபையா காத்தார் யோனாவை. கரையிலே கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நீங்கள் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறி போய் விழுந்து கிடந்தாலும், கர்த்தாவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். உடைய அந்த சூழ்நிலை எங்கே விழுந்து கிடந்தால், ஆண்டவரே என்னை தூக்கி எடும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோனாவை மீனின் வயிற்றில் இருந்து வெளியே கரையில கொண்டு வந்து கட்டினது போல உங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு தேவனே என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்களையும் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தம் உள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.